தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு சில விஷயங்கள் சிறைச்சாலைக்குள்ள நடக்கும்போது அதை நம்ம கேள்விப்பட்டு பரிதாபல அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். ஆனால் ஒரு சில நிகழ்வுகளை மக்கள் கொண்டாட தயாராவாங்களே, அப்பேற்பட்ட விஷயம் ஒன்று இப்போ சிறைச்சாலைக்குள்ள நடந்திருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அவரை டார்கெட் பண்ணி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசின ஒரு விஷயம், அதுக்கு அமைச்சர் பதிலடி கொடுத்துருக்காப்புல. அதில் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு பாருங்க. இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கோயம்புத்தூரில் ஒரு 10 வயது சிறுமியை இவன் ஒரு வழி ஆக்கியிருந்தான் பார்த்தீங்களா. அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி அந்த குழந்தைய கொன்று ஒரு குளக்கரை அருகில் போட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உழுக்கிற நிகழ்வாக மாற்றி இருந்துச்சுல. அந்த வழக்கில் கைதானவனுங்க 2 பேர். ஒருத்தன் கார்த்தி, மெயின் அக்யூஸ்டு. இன்னொருத்தன் அவனுக்கு உடந்தையாக இருந்தான். இட் மீன்ஸ் குற்றம் நடந்திருக்க விஷயம் தெரிஞ்சும் இவன் யார்கிட்ட சொல்லாமல் இருந்தான். அதுவே இந்த போக்சோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருங்குற்றம் தான். மற்ற வழக்குகளே குற்றம், பட் இங்கே பெருங்குற்றம். ஸோ அதனால் இவனையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணாங்களா இந்த மோகனை. 2 பேரும் சிறையில் அடைச்சாங்களா. இவன் இந்த கார்த்தி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அடைக்கப்பட்டிருக்க சிறையில் இருக்க கைதிகள் செம கோவப்பட்டிருக்காங்களாம். பொதுவாக இது நடக்கும். இது போல் குழந்தைங்க சார்ந்து ஒரு விஷயத்தில் ஒருத்தன் மாட்டி ஜெயிலுக்கு போகிறானாக்கா அவனுக்கு அடி ஓத விழாடுறத நம்ம பார்த்துருக்கோம். சில வழக்குகள் சார்ந்து பார்த்துருக்கோம். இங்கே அது ரிப்பீட் ஆகிருக்கு போல இருக்குங்க. என்ன தகவல் இப்போ வந்திருக்குன்னா, இவன் இப்போ ஏற்பட்ட கேஸில் மாட்டி தான் உள்ளே வந்திருக்கான். ஒரு 10 வயசு குழந்தை இது போல் கொடுமை பண்ணியிருக்கா விஷயம் கைதிகளுக்கு தெரிஞ்சு அந்த கைதிகள் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்க வீட்லேயும் குழந்தைங்க இருக்குல்ல, அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும். இது போல் குற்றத்தில் ஒருத்தர் உள்ளே வரானா வெளியே இருக்க மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அவனை புழகிறதுக்கு. ஆனால் உள்ளே இருக்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஃபுல்லாக வெப்பனில் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அங்கே இந்த சாப்பிட வழங்கப்படுற சில பொருட்கள் இருக்குல்ல, அதை வச்சு அடிச்சிருக்காங்களாம் அந்த கார்த்தியை. இந்த ஸ்பூனு, தட்டு, இது மாதிரி பொருட்களை வச்சு செம்ம மாற்றிருக்காங்களாங்க அந்த கார்த்தியை. அவன் முதல்ல காயம்பட்டிருக்கான். அவனை ஒரு முறை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க போலீஸார். இதுக்கப்புறம் அவனை அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. சரி, ஓகே, ரொம்ப மோசமான காயங்கள் இல்லை போல இருக்குன்னு நினச்சேன். சில மணி நேரங்கள் கழித்து இன்னொரு அப்டேட் வருது, இல்லைங்க அவன் திரும்பவும் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கான் அப்படின்ட்டு. கோவை அரசு மருத்துவமனை இருக்குல்ல, அது சார்ந்தால் இந்த அட்மிட் ப்ரொசீஜர் நடந்திருக்க மாதிரி தெரியுது. இப்போது அவனோட நிலைமை என்னன்றது டிபார்ட்மெண்ட் சொன்னால் மட்டும்தான் தெரியும். இப்போ அவன் என்ன நிலைமையில் இருக்கான் அப்படின்ட்டு பார்ப்போம், என்ன தகவல் வெளியே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஒரு விஷயம் வெளியே வந்ததும் மக்கள் கொண்டாடி தீர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களால் முடியலப்பா, உள்ளே இருக்க கைதிகள் பண்ணிட்டாங்க, அவளாம் வாழ தகுதியற்ற ஒருத்தன், அவனுக்கெல்லாம் முடிவு ரொம்ப கொடூரமாக இருக்கணும்னு பல பேரும் பேச ஆரம்பித்தாங்களே. இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் இன்னும் பயங்கரமாக அதை பற்றி ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு எப்போ சட்டம் தண்டனை வழங்கி நம்ம அதை பொறுமையாக பார்த்து, புரியுது ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே தீர்ப்பே வந்துடும் வைங்களேன். ஆனால் அது வரைக்குமாச்சும் உயிரோடு இருக்கால, அது கூட கூடாதுன்ற மாதிரி தான் மக்கள் மனநிலை இருக்குது. இது எந்த அளவுக்கு என்னால் விட்னஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, சோஷியல் மீடியாவில் இந்த செய்தி பிரேக் அவுட் ஆனதுமே பல பேரும் அந்த போஸ்ட் கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவன் ஏன் இன்னும் உயிரோடு இருக்காங்க கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் நல்லா பலமாக தாக்கி அவனை கொண்டு இருக்கக்கூடாதான்னு பல பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொல்றது ஒரு செகண்டில் போயிடுங்க உயிர், இவன் சாவலாம் அது போல் இருக்கவே கூடாது. அவ்வளோ பேரோட வயிற்றுச்சலை கூட்டியிருக்கால, பார்ப்போம் இதில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த ஆரல்வாய் முடி இருக்குல்ல, அங்கே ஒரு சோதனை சாவடி. சோதனை சாவடியில் இருக்கவங்க வேலை என்ன, அந்த பக்கம் ஏதாவது வாகனங்கள் வருது இல்லை வேறு யாராவது வராங்க அப்படின்னா சந்தேகத்திற்கிடமான முறையில் எது இருந்தாலும் சோதனை பண்ணணும். இல்லீகலாக ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா அதை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு தானே அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்கோம். இந்த சாவடி சார்ந்து முறைகேடு நடக்கிறதா புகார்கள் எழுந்த வண்ணமே இருந்துகிட்ருக்கு. தொடர்ந்து கம்ப்ளைண்ட்டாக வந்துட்டுருக்கு, பப்ளிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. இல்லைங்க இங்கே வந்து சரியில்லைங்க ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உயர் அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்க கண்காணிப்பை தீவிரமாக்குனாங்க. அந்த இடம் சார்ந்து கிடையாது, அந்த சோதனை சாவடி சார்ந்திருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே அவங்க மேலே ஒரு கண்ணை வைக்க ஆரம்பித்தாங்க. என்ன பண்ணுறாங்க பார்ப்போம், ஏதோ கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு அப்படின்னு. அப்படி நோண்டும் போது தான் தெரியுது ஒரு விஷயம். கனிம வளத்தை ஏற்றிக்கிட்டு வந்த டெரஸ் லாரிகள் இருக்குல்ல, இந்த லாரிகளை சாவடியை கிராஸ் பண்ண அலோவ் பண்ணியிருக்காங்க, காசு வாங்கிட்டு. லஞ்சம் இது வரைக்கும் ஃபுல்லாக தலைவிரிச்சு ஆடி இருக்கு. இந்த விஷயம் மேலே தெரிஞ்சதுமே 3 போலீஸ் அதிகாரிகள் சஸ்பெண்டுங்க. ஆக்சுவலாக முதல்ல வான் பண்ணி விரதா தான் நம்ம பல இது போல் குற்றச்சாட்டுகளை பார்த்துருக்கோம், கையும் குணமாக சிக்கனா கூட. இங்கே பார்த்தீங்களா, எடுத்ததான் சஸ்பெண்டு தான்.
குற்றச்சாட்டு வந்தாலே போதும் சஸ்பெண்டு. இந்த சஸ்பென்ஷன் நடவடிக்கை இப்போ தொடர் காலமாக அதிகமாயிட்டு இருக்குல்ல, நல்லது தான். இந்த அளவுக்கு பயம் இருந்தால் மட்டும்தான் தப்பை திரும்ப திரும்ப பண்ண மாட்டாங்க. ஆனால் பொதுமக்களோட ஆதங்க மனக்குமுறல் என்ன தெரியுமா? இதெல்லாம் என்னங்க தண்டனை, இவங்க காசை வாங்கிட்டு அமுச்சு விட்ருவாங்க, இல்லையில அவங்க போயிட்டு பல வேலைகளை பார்ப்பாங்க. அதுவும் கன்னியாகுமரி சைட்லாம் போக முடியாதுங்க, அவ்வளோ லாரி போய்கிட்டு இருக்கும், ஃபுல்லாக மண் வளத்தை சுரண்டது மலை வளத்தை சுரண்டதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் என்னங்க பண்ண முடியும்னு, அது எங்கெங்கே போயிட்டு எவ்வளோ பேரோட பாவத்தை சம்பாரிச்சிட்டு இருக்கோம், அந்த லாரிகள் போகிறப்ப எவ்வளோ பேர் விபத்துக்குள்ளாகிறாங்க, அது இதுன்னு பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல. அது எல்லாத்தையும் இந்த அரசு ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கின்றதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி தான் இந்த ஆக்ஷனாக நான் பார்க்குறேன். பார்ப்போம் இதுக்கப்புறம் எத்தனை அதிகாரிகள் இது போல் சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது போல விஷயங்கள் பெருசாக பேசப்பட்டால் மட்டும்தான் அதிகாரிகள் கைவிட்டு பெறாங்களே, அந்த சம்பவம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கப்படும். 0ன்ற அளவு கொண்டு வரது ரொம்ப கஷ்டம், அது எவ்வளோ வருஷம் ஆகுமோ தெரியல. ஆனால் குறைக்கப்படுற விஷயமே பெரிய ஆரம்பமாக தான் எடுத்துக்க முடியும். நம்ம சென்னை சத்தியமூர்த்தி பவன் இருக்குல்ல, செம கிளாஷு. நம்ம ஏற்கனவே பல வீடியோஸில் கணிச்ச விஷயம் தான், காங்கிரஸ் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு பெரிய கிளைமேக்ஸ் நடக்க போகுது அப்படின்ட்டு. ஒன்று, காங்கிரஸில் இருக்க முக்கியமான முகங்கள் திமுக பக்கம் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா, திமுகவுக்காக இது வரைக்கும் ஃபேவராக இருந்த பல காங்கிரஸ் முகங்கள் டிவிகே பக்கம் ஸ்டாண்ட் எடுக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போ காங்கிரஸ் எந்த கட்சியோட கூட்டணியில் இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது தான். காங்கிரஸ் கட்சியினர் 2 தரப்பினருக்கு இடையில கடுமையான மோதலுங்க. முதல்ல வாய்க்கா தகராறு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா 2 தரப்பும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கை வச்சு ஒரு மாதிரி அங்கே ஒரு பெரிய கிளாஷையே பார்க்க முடிஞ்சது. கட்சி அலுவலகம் சார்ந்த மக்களே அதை பேஸ் பண்ணி இவ்வளோ பெரிய கிளாஷ் அங்கே உள்ளே நடந்திருக்கு. இது காரணங்கள் பல அடுக்கப்பட்டு இருக்கு. அதை உறுதிப்படுத்தாமல் இப்போ சொல்ல வேணான்னு பார்க்குறேன், நாகரிகம் கருதி. அவ்வளோ காரணங்கள் அடுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். ஸோ ஏதோ ஒரு பெரிய கிளைமேக்ஸ் காங்கிரஸ் கட்சி சார்ந்து காத்துக்கிட்டு இருக்கிறது இங்கே லிட்டரலாக தெரியுது. மரிய வில்சன் அவர்கள், நம்ம மாநிலத்தோட நிதி அமைச்சர், இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இந்த 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, இந்த வாக்குறுதியை பற்றி தாவேக அரசு தாக்கல் பண்ண போகிற பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லியிருக்காப்புல. ரைட்டு. திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டிருந்த இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை இருக்குல்ல, இதை பற்றி என்ன தெரியுமா சொல்கிறார் அமைச்சர், வட மாநிலத்தவருக்கும் இந்த உரிமை தொகையை கொடுத்துருக்காங்கன்னு குற்றம் சாட்டியிருக்காப்புல. இருக்கிறவங்களுக்கு கிடைக்குதான்றதே பெரிய ஐயமாக இருந்துச்சு, வட மாநிலத்தவருக்கு எது கொடுக்கணும்னு இப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சுப்பா, தமிழகத்தோட நிதி நிலைமை இருக்குல்ல, இதை பற்றி இன்னும் 2 வாரத்துக்குள்ள வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காப்புல. யார் இது எதிர்பார்க்குறானோ இல்லையோ, நம்ம இது ரொம்ப ஈகராக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த வெள்ளை அறிக்கை பற்றி ஏற்கனவே வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு அதை பற்றி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அது எவ்வளோ முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட வெள்ளை அறிக்கை வர்றதுக்கு சில மாதங்கள் டைம் எடுக்குமோ அப்படின்னு நாமெல்லாம் பயந்துட்டு இருக்க நேரத்தில் ரொம்பலாம் நேரம் எடுக்காதுப்பா, 2 வாரம் போதும், அதுக்குள்ள நாங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது வெளியே வந்தால் தான் தெரியும் மக்களே, தமிழ்நாடு அரசோட கஜானா இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு வெல்த்தியாக இருக்குது இல்லை வீக்காக இருக்குது, கடன் சுமை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, நம்ம தலையில் எந்த அளவுக்கு வெளியே போகுது, அது எல்லாமே அதுக்கப்புறம் தான் தெரியும். பார்ப்போம் வெளியான பிற்பாடு அதை பற்றி. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் மிதமிஞ்சி இருக்குல்ல பல கோயில்களில். திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் இருக்குல்ல, அங்கே சரியான க்ரௌடுங்க. மற்ற நேரத்தில் கூட்டம் குவியும், எங்கே வைகாசி விசாக வேற, கூட்டத்துக்கு சொல்ல வேணும். கூட்ட நெரிசல் அங்கே ஏற்பட்டிருக்கு. நெரிசல் ஏற்பட்டிருக்க விஷயம் உண்மை. இதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரசு கரெக்டாக செஞ்சு கொடுத்தாங்களா இல்லையா, ஏதோ அடுத்த கட்ட பெரிய கேள்வி. நிறைய செய்தி ஊடகங்களை பார்த்தீங்கன்னா, குறிப்பாக எதிர்கட்சி சார்ந்த ஆதரவு தெரிவிக்கிற செய்தி ஊடகங்கள்லேயே 87 பேர் வரைக்கும் மயக்கம் போட்டிருக்காங்க இந்த கூட்ட நெரிசலில் அப்படின்ற செய்தியை ஃப்ளாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போஸ்ட்டு கீழே பல பேருமே போயிட்டு, என்னங்க இது கரூர் துயரத்தை பார்க்குற மாதிரியே இருக்குது, இவங்க வந்தால் இது போல நடக்க முடியல இருக்குது, அதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அப்புறம் அரசு சைடில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஏங்க ஒருத்தருக்கு மட்டும் தான் மயக்கம் ஏற்பட்டுருந்துச்சு, அதையும் நாங்கள் என்ன ஏதுன்னு பார்த்து முடிச்சிட்டோம், இவ்வளோ நம்பர்ஸ்லாம் கிடையாதுங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் மறுப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே நெரிசல் ஏற்பட்டிருக்க விஷயம் உண்மை. ஆனால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க பக்தர்கள்ன்றது இனிமேல் தான் வெளியே வர முடிய இருக்க விஷயம். இப்போ வரைக்கும் வெளியே இருக்க தகவல் இதாங்க, இந்த மயக்கம் போட்டவங்க எண்ணிக்கை இருக்குல்ல, அதில் மாறுபாடு பெருசாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுதாண்டா தமிழ்நாடுன்னு நாம எல்லாம் மாறுதட்டிக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா சாதி மதத்தெல்லாம் கடந்து நம்ம ஒன்றா நின்னா மட்டும்தான் நமக்கான பெருமை. தமிழ்நாட்டோட அடையாளமும் அந்த ஒரு விஷயம்தான். நம்ம விராலிமலை முருகன் கோயில் இருக்குல்ல, இதோட தேரோட்டம். இந்த தேரோட்டத்துக்கான ஹீரோ யாருங்க, அந்த தேர் தான். இந்த தேரை வடம் பிடிச்சு இழுத்து இதை தொடங்கி வச்சது யார் தெரியுமா, ஒரு பக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சரான சி விஜயபாஸ்கர் அவர்கள். ஆல்ரெடி ஒரு டாக் போயிட்டு இருக்குல்ல, டிவிகே பக்கம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அதே விஜயபாஸ்கர் அவர்கள் இதை கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த தேரை வடம் பிடிச்சு இழுத்து ஆரம்பிச்சு விட்ட இன்னொருத்தர் யார் தெரியுமா, அமைச்சர் பர்வேஷ் அவர்கள். இஸ்லாமியருங்க, இஸ்லாமிய சகோதரர் அமைச்சர் பர்வேஷ் அவர்கள். இது போல இஸ்லாமியரும் ஹிந்துவும் எப்போவுமே தமிழ்நாட்டில் ஒன்றா தான் இருக்குன்ற விஷயம் இது போல நிகழ்வு மூலமாக உலகத்துக்கு காண்பிச்சுக்கிட்டே இருக்கணும். இது மேலோட்டமாக மட்டும் இல்லை, இப்போ வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கும் இஸ்லாமிய நண்பர்கள் அவ்வளோ பேர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக எனக்கும் அவ்வளோ பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கே மத நல்லிணக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த ஆட்சி மாறினாலும் அது மாறாதுன்றது மட்டும்
இந்த விஷயம் மூலமா நமக்கு இன்னும் ஒரு முறை தெளிவாக உணர்த்தியிருக்காங்க. இந்த திருச்செந்தூர்ல வசூல் ராஜாக்கள்லாம் சமீபத்தில் களை எடுக்கப்பட்ட ஞாபகம் இருக்கா? அது முடிவில்லை, ஆரம்பம் தான். இதை பற்றி அறநிலையத்துறை அமைச்சர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காப்புல, போப்போ சொல்கிறேன். ஆனால் அந்த விஷயம் நடந்ததோட தாக்கமோ என்னவோ தெரியல, நிறைய விஷயங்கள் அதை பேஸ் பண்ணி இப்போ ட்ரிகராக ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம சென்னை ஹைகோர்ட் இருக்குல்ல, இங்கே கோயில்களில் சிறப்பு கட்டண தரிசன முறை இருக்குது பாருங்க, இதை ரத்து பண்ணணும். கடவுள் முன்னாடி எல்லாரும் சமந்தானங்க, அதையும் நான் காசு இருக்கவங்க மட்டும் சீக்கிரமாக போய் பார்த்துடலாம், கிட்ட கொண்டு போய் காட்டுவாங்க, காசு இல்லாத நிலைமை அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு. இந்த வழக்கு விசாரணை மேற்கொண்ட சென்னை ஹைகோர்ட் இப்போ காட்டமாக சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. நம்ம பல வீடியோஸை சொல்லியிருக்கோம்ல, அந்த எக்ஸாக்ட் சென்டென்ஸ் அப்படியே இங்கே வருது. கடவுள் முன்னாடி எல்லாரும் சமந்தானே, அப்புறம் எதுக்காக கோயில்களில் விஐபி தரிசனம்னு கோர்ட்டு கேட்டிருக்கு, சென்னை ஹைகோர்ட்டே கேட்டிருக்கு. பணம் கொடுத்தா கடவுளை கட்டி பிடிக்க முடியுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் டவுட் என்ன? இப்போ வரைக்கும் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றே ஒன்று மட்டும் தான் நடக்கலை. அதிகமாக காசு கொடுத்தா அந்த மூலவர் சிலையை நகர்த்திட்டு அங்கே காசு கொடுத்தவங்க சிலையை வைக்கல, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நடந்துட்டுருக்கு. இதுதான் கோர்ட்டும் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ காசு அதிகமாக கொடுத்தா கடவுள் சிலையை கட்டிலாம் பிடிக்க விட்டுருவீங்களா அப்படின்ட்டு. ஸோ இந்த மனு மீது 6 வாரத்துக்குள்ள அரசு பதிலளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அரசு பதிலளிக்கணும்னா யார் இது துறை சார்ந்திருக்காங்க, அவங்க பதிலளிக்கணும்னு அர்த்தம். அவங்கள சார்ந்த சொல்லிடுறேன். தன்னை இந்த தேர்தலை ஜெயிக்க வச்ச திருச்சி திருவரங்கம் தொகுதி மக்கள் இருக்காங்களே, இவங்களை நேரில் சந்திக்கிறதுக்காக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரான ரமேஷ் அவர்கள் கிளம்பி அங்கே போயிட்டாருங்க. போனவர் மக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிச்சாப்புல. ஓகேங்க, இந்த தேர்தலை ஜெயிக்க வச்சிட்டீங்க, தொகுதி மக்கள் நிறைய விஷயங்கள் செய்வேன், நான் அமைச்சர் தான், ஆனால் நம்ம தொகுதி சார்ந்து நான் கண்டிப்பாக பல விஷயம் நல்லது செய்வேன்ட்டு அவர் வாக்குறுதி கொடுத்தாப்புல. அது கூடவே இதுதான் ஹைலைட்டான நிகழ்வு. தாவேக்காவோட கொள்கை தலைவர்களில் முக்கியமானவங்களில் முதன்மையாக இவரை பார்க்குறோமா, தந்தை பெரியாரை. பெரியார் சிலைக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தினாப்புல அமைச்சர் ரமேஷ் அவர்கள். பொதுவாக பெரியார் சிலைக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்துறத திமுகவினர் அதிகமாக பண்ணி நம்ம பார்த்துருப்போம். ஏடிஎம்கே சார்ந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக பார்ப்போம். இப்போ ஆட்சியில் இருக்கிறதுனால என்னவோ இவங்க செஞ்ச இந்த விஷயம் இன்னும் பெருசாக பேசப்பட்டு இருக்கு. பார்த்தீங்களா, அவரை சாதியை வச்சுலாம் முத்திர குத்துனீங்க ரமேஷ் அவர்களை. பாருங்க, பெரியார் பக்கம் தான் போறாரு, கொள்கை தலைவர்களை மதிக்கிறாரு, சாதி அவர் பெருசாக பார்க்கலன்ட்டு பல பேர் இதை பற்றி நல்லா ஹைப் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இது கனெக்டடாக ஒரு மேட்டர் சொல்கிறேன். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், திமுகவோட முன்னாள் அமைச்சர், இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, திருச்செந்தூர் விவகாரத்தை பேஸ் பண்ணி திருச்செந்தூர் கோயிலோட புகழை அமைச்சர் ரமேஷ் சிறுமைப்படுத்திட்டாருன்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட கேட்குறேன், சிறுமைப்படுத்திட்டாரா? இது வரைக்கும் அங்கே காசு யாரும் வாங்கலையா? காசு வாங்கினாலும் பிடிச்சா அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தால் அது சிறுமைப்படுத்துறதா? சரி, ரைட்டு. ஆய்வுன்ற பேரில் அர்ச்சகர்களை இழிவுபடுத்துறதா சொல்கிறாரு. இது புதுசாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு. பிராமணர்கள் அல்லாத அர்ச்சகர்கள் சார்ந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வருதுன்னா அதுக்கு லைக் பண்ணுறது சார்ந்தும் திராவிட கட்சிகள் பெருசாக முன்னாடி வருவாங்களே. இது நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல. ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அப்படி இருக்கும்போது உங்களுக்காக நாங்கள் ஏன் பேசுகிறோன்ற துணியை நம்ம தொடர்ந்து பலமுறை பார்த்துருக்கோம். அப்பேற்பட்ட கட்சியில் இருக்க ஒருத்தவங்க ஆய்வுன்ற பேரில் அர்ச்சகர்களை இழிவுபடுத்திட்டாங்கன்னு அர்ச்சகர்களுக்காக இங்கே பேசியிருக்காங்க. மக்களை நான் திரும்ப சொல்கிறேன், நம்மளை மாதிரி அர்ச்சகர்களும் சமம் தான். சாதியை வச்சு மேலே கீழே யாரையும் பிரிக்கக்கூடாது. அதனால் பொதுப்படையாக பார்ப்போம். இந்த சாதி நல்லா இருக்கணும், இந்த சாதி நாசமாக போகணும், அந்த கேவலமான மைண்ட் செட் நம்மளுக்கும் தேவையில்லை. திரி சுதந்திர அர்ச்சகர் சமுதாயம் இருக்குல்ல, இவங்களை அமைச்சர் ரமேஷ் இழிவுபடுத்திட்டாரு. அவங்க அறநிலையத்துறையை சாராதவங்க, பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? கிட்னி திருட்டு இல்லை, முறைகேடு. அந்த ஃப்ரெஷ் ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட அந்த வார்த்தைகள் தான் கண்ணு முன்னாடி கொண்டு வர மாதிரி இருக்கு. இந்த வார்த்தைகளை கேட்டு அமைச்சர் பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாப்புல. யார்? ரமேஷ் அவர்கள். அவர் என்ன சொல்கிறாரு, தவறு செஞ்சவங்களை தண்டிச்சா நீங்கள் ஏன் பதறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பேஸ் பண்ணி மக்களை சுரண்டி பிழைக்கிற யாராக இருந்தாலும் சாதி மத பாகுபாடு இல்லாமல் ஆக்ஷன் எடுக்கணும். இதை நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு தான்
மக்கள் எனக்கு வாக்களிச்சிருக்காங்க, எங்கள் கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு அவர் இங்கே சொல்லியிருக்காப்புல. பக்தர்கள்கிட்ட காசு வாங்கி சேவை செய்யணும்னு கிடையாது, காசு வாங்கிட்ட சேவை பண்ணும் அதெல்லாம் கிடையாது. நேற்றைக்கு சாதி பார்த்து நான் ஆதரவாக செயல்படுறேன்னு திமுகவினர் சொன்னாங்க. இன்னைக்கு அதே திமுகவினர் நான் சாதியை அவமதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திருச்செந்தூர் கோயிலில் இன்னும் பல முறைகேடுகள் நடந்திருக்கு, அது எல்லாத்தையும் நான் சீக்கிரமே வெளியே கொண்டு வருவேன்னு இன்னொரு குண்டத்துக்கு போட்டிருக்காருங்க. இப்போ அவர் பண்ண ஒரு ஆக்ஷனுக்கு இங்கே இன்னும் விவாதம் அடங்கலை, அதுக்குள்ளே அடுத்த ஆக்ஷன் சார்ந்து போயிருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கணும். இதை விட்டு ஓஹோ இந்த சாதிக்காரங்களா இவங்களை பற்றி நம்ம எதனா ஆக்ஷன் எடுத்தோம்னாக்கா நமக்கு கெட்ட பேர், ஓட் பேங்க்கில் அடி வாங்க ஆரம்பிச்சிடும், அதுன்னு யோசிக்க ஆரம்பித்தா நல்லாட்சிலாம் கொடுக்க முடியாது, வார்த்தையை மட்டும் தான் வச்சுட்டு இருக்க முடியும். இவரோட இந்த விஷயம் இருக்குல்ல, சாதி மத பேதம் பார்க்காம ஆக்ஷன் எடுக்கிறாங்களே, இதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்குறோம். இதுக்கு எதிராக யார் விமர்சனம் பண்ணாலும் அவங்கள மக்கள் பயங்கரமாக கொஷின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதே விமர்சனம் பண்ணுறவங்க சரியாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். பிகாஸ் அரசியல்வாதிகள்னாலே விமர்சனம் பண்ணணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எதுக்காக விமர்சனம் பண்ணுற விஷயம் இருக்குது. நல்ல விஷயம் நடக்கிறப்ப பாராட்டுறதும், மோசமான விஷயம் நடக்கிறப்ப விமர்சிக்கணும் கரெக்டாக இருக்கும். நல்லது நடக்கும்போது விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டா மக்களோட கேள்விகள் அந்த பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிடும். ரைட்டு, வர 1ஆம் தேதி திருச்சி கிழக்குக்கு முதலமைச்சர் அவர்கள் பயணம் மேற்கொண்டது உறுதியாயிடுச்சுங்க. இதை நம்ம முதல்ல ஸ்பெக்குலேட் பண்ணியிருந்தோம், இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அங்கே இருக்க புனித ஜோசப் கல்லூரி இருக்குல்ல, அதோட வளாகத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அங்கே அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிற முதலமைச்சர் அவர்கள் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறாப்புல. ஆக்சுவலாக 2 தொகுதியில் போட்டி போட்டு 2த்துலையும் ஜெயிச்சார் முதலமைச்சர் அவர்கள். இதில் இந்த தொகுதி சார்ந்து மட்டும் எம்எல்ஏ பொறுப்பை ராஜினாமா பண்ணியிருந்தார். ஸோ இடைத்தேர்தல்கள் லிஸ்ட்டில் இந்த தொகுதியே வந்திருக்கு. ஆனால் மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருந்தாங்களே, அதனால் அவர் போயிட்டு நேரில் மக்களுக்கு நன்றி சொல்கிறாருங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி தாவேகா கூட்டம் சார்ந்து போலீஸார் கொடுத்திருந்த ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, இப்போ ஒரு முதலமைச்சர் ஆயாச்சு. இதுக்கப்புறம் அங்கே பந்தோபஸ்து எப்படி இருக்க போகுதுன்னு அதை பார்க்க நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். பார்ப்போமே, அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.